சேலத்தில் 3000 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட அறக்கட்டளை நிர்வாகம் மீது அமைச்சர் ராஜேந்திரன் நடவடிக்கை எடுக்காததால் அவருக்கு எதிராக அஜித் என்பவர் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சேலம் அம்மாப்பேட்டையில் மதமாற்றும் கும்பலின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி, அதாவது குறிப்பாக சாப்பாடு தருகிறோம், பணம் பரிசு பொருட்களை தருகிறோம் என கூறி பல்வேறு வகையில் 3000 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட விஜயபானு உட்பட 15 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த போதிலும் அதில் பாதிக்கப்பட்ட 7500க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களிடம், அதாவது குறிப்பாக சேலம் வடக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் சேலம் மாநகராட்சி மேயர் ஆகியோர் அந்த விழாவில் கலந்து கொண்டதால் தான் நாங்கள் இந்த நலத்திட்ட உதவிகளை பெற்றோம், அதனால் தான் நாங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளோம், இது குறித்து நாங்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, எங்களுடைய இழந்த பணம் வரவில்லை. எனவே பொதுமக்களிடம் இந்த மோசடி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக சட்டசபை தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட களம் காண இருக்கும் அஜித் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிடுறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எப்படி மோசடிக்கு பணம் பறிகொடுத்தீங்க? எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? சார், கிட்டத்தட்ட இது 2 வருஷமாக நடத்தினாங்க. 75,000 மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி மோசடி நடந்திருக்கு. இந்த மோசடி எப்படி ஆரம்பத்தில் அவங்க நடத்தினாங்கன்னா, விஜயபானு ஜெயபிரதாங்கிறவங்கள செந்தில் பாஸ்ங்கிறவர் சர்ச்சு ஃபாதராக இருக்கார். அவர் இங்கே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு அவர் என்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணது. நான் அவர்கிட்ட மோசடி நடந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணேன். இதில் என்னன்னாங்க, இவர் தான் 1 லட்சம் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எதில் உங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னு சொல்லி நான் கேட்டேன். அதெல்லாம் அதுவுமே இல்லை, நாங்கள் கேட்டாங்க, நலத்திட்ட உதவி கொடுத்தாங்கன்னு சொல்லி நாங்கள் செஞ்சோம், பிடிச்சி அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலைன்னாங்க. நாங்கள் இடத்த வாடகை தான் விட்டோனாங்க. இடம் வாடகைக்கு விட்டவங்க செந்தில் பாஸ் தான் விட்டார். அவரோட ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் தான் விஜயபானுக்கிட்ட இருக்குது. அப்படிங்கும் போது வாடகைக்கு விட்றவங்க உங்களோட அட்ரஸ், அதாவது வாடகை நம்ம விட்றோன்னா அவங்களுக்கு வாடகைக்கு வரவங்களுக்கு நம்மளோட அட்ரஸ் எப்படி நம்ம கொடுப்போம்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு சரியான பதில் அவர் கொடுக்க கிடையாது. கிட்டத்தட்ட இவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாருன்னா, எல்லா மக்கள்கிட்டையும் சர்ச்சில் கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றிட்டாங்க, மதமாற்றம் பண்ணிட்டாங்க. மதமாற்றம் பண்ணி கடவுளோட பேரை சொல்லி, அதாவது விதவை பெண்கள், கணவன், அதாவது வீட்டில் ஆதரவற்ற முதியோர், அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறது, நம்ம பரிசு பொருள் மாதிரி ஏதாவது கொடுக்கறது, 5000 போட்டால் 10,000 கிடைக்குங்கிறது, 7 மாதத்தில் 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் கொடுக்கணும், ஆசை வார்த்தைகள்லாம் கூறி அதுக்கப்புறம் இதை தலைமை தாங்கி வைக்கிறதுக்காக செந்தில் பாஸ் ஐயா என்ன பண்ணுறாரு, மினிஸ்டர் ராஜேந்திர ஐயா கூட்டிகிட்டு இதை விபிஜே கோல்டுன்னு சொல்லி நகத்திட்ட உதவிங்கிற மாதிரி கொண்டு அவரும் திறந்து வச்சார். அதுக்கப்புறம் நலத்திட்ட உதவின்னு சொல்லி சேலம் சென்ட்ரலில் இருக்கிற தொங்கும் பூங்கால மேயர் ராமச்சந்திரன் ஐயா நலத்திட்ட உதவியெல்லாம் அவங்க கொடுத்தாங்க. அந்த நலத்திட்ட உதவியெல்லாம் கொடுக்கறத பார்த்துட்டு, போர்டை பார்த்துட்டு, ஒரு ஆளுங்கட்சி மினிஸ்டராக இருக்கிறாங்க, ஆளுங்கட்சி மேயராக இருக்காங்க, ஆளுங்கட்சி கவுன்சிலர் வந்திருக்காங்க, மாநகராட்சி தலைவர் வந்திருக்காருன்னு சொல்லி எல்லா மக்களும் நம்பிக்கையெல்லாம் மீறி எல்லாம் பணத்தை மீறி இடத்த விற்று காடை விற்று எல்லாமே போட்டு 1 மடங்கு 2 மடங்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏமாந்து அரசியல்வாதிகளை நம்பி ஏமாந்துட்டாங்க. இதனால நான் முத போய், நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி அரசியல்வாதியாக இருக்கீங்க, உங்களை நீங்கள் திறந்து வச்சனால தான் எல்லா மக்களும் போட்டாங்க, நீங்கள் மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாமில்லன்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் நலத்திட்ட உதவி கொடுக்குறோம், நாங்கள் அதனால் போனால் எங்களுக்கு தெரியாது, கேஸை கொடுன்ட்டாங்க. சார், இப்போ நாங்கள் பாதிக்கப்பட்ட நானே இவ்வளோ பண்ணும்போது, நீங்கள் ஆளுங்கட்சி மினிஸ்டராக இருக்கும்போது நீ இதுங்க மேல் இடத்துல சட்டசபையில் பேசியிருக்கணும், சிஎம் சட்ட தெரிவிச்சிருக்கணும்ல, ஏன் நீங்கள் தெரிவிக்கலன்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போது அவங்க தரப்புலேருந்து எதுவுமே வரல. இதை பற்றி நாங்கள் பேச போனால் எங்களுக்கு கொலை மிரட்டல் தான் ஏகப்பட்டது வந்திருக்கு. இப்போ வடக்கு தொகுதியில் இது நடந்திருக்கனால வடக்கு தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 ஓட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 ஓட்டு பக்கம் இதில் இருக்குது. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. பொதுவெளியில் புருஷனுக்கு தெரியாமல் போட்டிருக்காங்க, வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் போட்டிருக்காங்க, வெளியில் வர பயப்படுறாங்க. இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு சொல்லிலாம் நம்ம நிற்கல, இது ஒரு விழிப்புணர்வுக்காக நிற்கிறோம். இந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராகட்டும், மேயர் ஆகட்டும், யார் இந்த மாதிரி நலத்திட்ட உதவி நம்ம தராங்க, திறந்து வைக்கிறாங்கன்னு சொல்லி பண மோசடியில் ஈடுபடுற கும்பல்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த அரசியல் களங்காண போகிறோம். அதாவது இவருடைய கோரிக்கையை சட்டசபையில் பேச வேண்டும், முதல்வரின் கவனத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என அமைச்சர் ராஜேந்திரனிடம் பலமுறை வலியுறுத்தியும் அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பணத்தை பறிகொடுத்தவர்கள், மதம் என்ற போர்வையிலும் கட்சி என்ற போர்வையிலும் பணத்தை பறிகொடுத்தவர்கள் தற்போது தங்களுக்காண்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும், மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வகையிலும் சுயேட்சையாக வேட்பாளரை களமிறக்க திட்டமிட்டுள்ளனர். இவர் களமிறங்குவது ஆளும் கட்சிக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் என்பதால் தற்போது பலதரப்பட்ட தரப்பினரும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். எனவே அவர் சுயேட்சையாக களம் காண்பாரா, மக்களின் ஆதரவு அவருக்கு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமருடன் சேலம் செய்தியாளர் எஸ்கே கண்ணன்.